ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டேபிள் கிரியேஷன் யூசிங் இன் HTML. அதாவது நம்மளோட வெப்சைட்ல ஒரு டேபிள் எப்படி கொண்டு வரது, ஒரு டைம் டேபிளா இருக்கலாம், இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி தர போறோம், அப்ப ரயில்வே டேபிளா இருக்கலாம். இப்படி நம்ம வெப்சைட்ல எப்படி டேபிளை கொண்டு வந்து வைக்க போறோம் அப்படின்னு வச்சு தான் பார்க்க போறோம். எந்த மாதிரின்னு சொன்னா இந்த மாதிரி. இப்போ நம்ம டேபிள் சொன்னா ஒரு ரோ அண்ட் காலம், டேபிள் ஹெட்டிங் இருக்கும், இந்த மாதிரி டேபிள் ஹெட்டிங் இருக்கும், டேபிள் டேட்டா இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம HTML டேக் யூஸ் பண்ணி வெறும் HTML யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ல கொண்டு வர போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எடிட்டருக்கு போறோம். விசுவல் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு HTML 10 days சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம 4th டே. ஸோ டே 4 டாட் என்ன பண்ணும், HTML. எந்த நேமும் நம்ம கொடுத்துக்கலாம், ஆனா இறுதியில் என்ன பண்ணும், டாட் வச்சு HTML போடணும். இப்போ ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி அந்த ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஒரு ஆச்சரியக்குறி வரும், அதை கிளிக் பண்ணி நான் பேசிக் சின்டாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைட்டில் பாரை நாம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்ம வெப்சைட்டுடைய அட்ரஸ் பார வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போறோம், day4.com கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பேஜை ரன் பண்ணோம். நம்ம இந்த பேஜ் எங்க வச்சிருக்கோம்னு சொன்னா, நம்முடைய டெஸ்க்டாப்புக்குள்ள HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள day4 டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பேஜ் ஓப்பன் ஆச்சு, day4.com. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் நம்முடைய விசுவல் ஸ்டுடியோக்குள்ள போய்க்கிறேன். இப்போ ஒரு டேபிள் நம்ம உருவாக்க போறோம். அப்போ டேபிள் கிரியேஷன் இன் HTML போட்டுக்குவோம். H1 டேக் யூஸ் பண்ணிக்குவோம், ஹெட்டிங் அது. அதனால டேபிள் கிரியேஷன் இன் HTML. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஹெட்டிங் டேக்ல டேபிள் கிரியேஷன் இன் HTML அப்படி வந்திருக்கும். பழச மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். யூசிங் HTML டேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு லைன் மறந்துடக்கூடாது அப்படிங்க, இன்னொரு லைனுக்காக நான் என்ன பண்றேன், BR டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் டைப் பண்றேன். என்னன்னு சொன்னா சம்திங் திஸ் பேஜ் இஸ் வெரி வெல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இந்த பிஆர்டோட வேலை என்ன, நெக்ஸ்ட் லைன் உடைச்சு போடுறதுதான் பிஆர்டோட வேலை. இப்போ ஹெட்டிங் ஒன்று வந்திருக்கணும், டேபிள் கிரியேஷன் இன் HTML அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் டேக் ஒன்று வந்திருக்கணும். அதே போல யூசிங் HTML டேக் அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் வந்திருக்கணும். பிரேக் அடிச்ச உடனே அடுத்து திஸ் பேஜ் இஸ் வெரி வெல் அப்படின்னு செகண்ட் லைன் நினைச்சணும் பேராகிராஃப் வந்திருக்கணும். நான் அந்த பேஜுக்கு போய்க்கிறேன். போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். வந்துச்சு பாருங்க, இது H1 டேக்ல டேபிள் கிரியேஷன் இன் HTML. இது வந்து யூசிங் HTML டேக், இது வந்து பேராகிராஃப் டேக். பிரேக்கிங் யூஸ் பண்ணதுனால எனக்கு நெக்ஸ்ட் லைன் உடஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், நான் விசுவல் ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறேன். அது எந்த மாதிரி டேபிள், இந்த மாதிரி ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்ன கிரியேட் பண்ண போறோம், டேபிள். அப்போ டேபிள் டேகை நான் கூப்பிடுறேன். சிம்பிள்ங்க, என்ன கிரியேட் பண்ண போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அப்ப டேபிள் டேக். ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது ஃபார்ம் டேக், அதே போல இன்புட் கொடுக்கும் போது இன்புட் டேக். இப்போ வந்து என்ன போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இப்போ டேபிள் கேப்ஸ்லையும் கொடுத்துக்கலாம், ஸ்மால்லையும் கொடுத்துக்கலாம். இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் கரெக்டா போடணும். தப்பா போட்டோம் அப்படின்னா எரர் அடிக்கும். ஆனா HTML கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நான் கேப்ஸ்லையும் போட்டுக்கலாம், ஸ்மால்லையும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பாருங்க, டேபிள் நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். முதல்ல ஒரு டேபிளுக்கு என்னங்க வேணும், இங்க பாருங்க. முதல்ல ஒரு டேபிளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு ரோ வேணும், அடுத்த ரோ வேணும், அடுத்த ரோ வேணும், அடுத்த ரோ வேணும். இப்ப பாருங்க, ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, எனக்கு 4 ரோ வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்னதான் வேணும், ரோ தான் வேணும். ரோக்கு ஷார்ட் ஃபார்ம் TR, டேபிள் ரோ. என்ன அர்த்தம்னு சொன்னா டேபிள் ரோ. TRனா T ஃபார் டேபிள், R ஃபார் ரோ, டேபிள் ரோ. டேபிள் ரோ நான் கிரியேட் பண்றேன். டேபிள் ரோக்குள்ள எனக்கு அங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த இமேஜை காட்டுறேன். இது மேல இருக்கிறது கொஞ்சம் போல்டாவும் கொஞ்சம் பெருசாவும் இருக்கு. அப்படின்னா இது டேபிளோட ஹெட்டிங். இது பாருங்க, கொஞ்சம் போல்டாவும் பெருசாவும் இருக்கு பாத்தீங்களா, இது டேபிளோட ஹெட்டிங். அப்ப என்ன செய்யறேன், பேஜ் போய்க்கிறேன், டேபிள் ஹெட்டிங் போட போறேன்.
ஒரு ரோ கிரியேட் பண்ணியாச்சுங்க. டேபிள் ரோன்னு போட்டு ஒரு ரோ கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள என்ன பண்ண போறேன், எனக்கு ஹெட்டிங் வேணும். எத்தனை ஹெட்டிங்? 3 ஹெட்டிங் வேணும். அப்போ டேபிள் ஹெட்டிங் TH. சிம்பிள்ங்க. T ஃபார் டேபிள், H ஃபார் ஹெட்டிங். ஒரு ஹெட்டிங் கிரியேட். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னங்க, நேம். அதே போல டேபிள் ஹெட்டிங் கொடுக்குறேன். அடுத்து எனக்கு என்ன இருக்கு, ஏஜ் இருக்கா. அடுத்து லாஸ்ட் நேம், ஏஜ். நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும், நேமுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நேம், இந்த இடத்துல லாஸ்ட் நேம். அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு டேபிள் ஹெட்டிங் டேபிள். இது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் பிரச்சனை இல்லைங்க. அதனால மேல பாருங்க, இங்க ஸ்மால்ல கொடுத்துருக்கேன், இங்க கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்றேன், ஏஜ். இப்ப என்ன இருக்கணும், எனக்கு ஒரு ரோ கிரியேட் ஆகி அதுக்குள்ள டேபிள் ஹெட்டிங் 3 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து பாருங்க, இது வந்து எனக்கு டேபிள் ஹெட்டிங். இது டேபிள் ஹெட்டிங்க. இது டேபிள் டேட்டா. என்னங்க, டேபிள் டேட்டா. இது டேபிள் ஹெட்டிங்னு சொல்லுவாங்க, இது டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க, டேபிள் டேட்டா. எனக்கு அடுத்த ரோ மாதிரி கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரோட வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ரோவுக்கான வேலை. இப்போ எனக்கு அடுத்த ரோ வேலை வருது. அது மறுபடியும் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னங்க, எனக்கு டேபிள் ஹெட்டிங் வேணாம், டேபிள் டேட்டா தான் வேணும். அப்போ டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T, டேட்டாக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் D. அப்போ டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டால ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து அப்துல் அப்படின்னு கொடுக்குறேன். அதே போல இன்னொரு டேபிள் டேட்டா எனக்கு வேணும். இது வந்து செகண்ட் லாஸ்ட் நேமுக்கு ரஹ்மான் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்டர் அடிக்கிறேன். ஏஜ் அப்படிங்கும் போது டேபிள் டேட்டா, அதுக்குள்ள 29 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப என்னங்காச்சு, ஒரு ரோ கிரியேட் பண்ணி டேபிள் டேட்டா ஒரு ரோ கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு முடிஞ்சா இல்ல, இன்னொரு டம்மியா என்ன செய்யறோம், இன்னொரு டேபிள் டேட்டா நான் கொடுக்குறேன். மறுபடியும் என்ன பண்றோம், இன்னொரு ரோ கிரியேட் பண்றோம். டேபிள் டிஆர் டேக் ஒர்க் பண்றோம், யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ரோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டேபிள் ரோ, இன்னொரு ரோ கிரியேட் பண்றேன், அதுக்குள்ள டேபிள் டேட்டா. ஆனா இந்த சிம்பிளான விஷயத்தை தாங்க ஸ்கூல்ல போட்டு, ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அது வருதுங்க. HTML +1லயே இருக்குங்க. +1 CA குரூப் எடுத்திருந்தாங்கன்னா அதுல இருந்தே அது இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டம் மாதிரி அதை கொண்டு போயிடறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. டேபிள் டேட்டா அப்படின்னா TD, டேபிள் டேட்டா. டேபிள் ஹெட்டிங் அப்படின்னா TH. எதை நாம டேபிள் ஹெட்டிங்கா இருந்தாலும் சரி, டேபிள் டேட்டாவா இருந்தாலும் சரி, நாம என்ன பண்ணும், TR டேக கிரியேட் பண்ணும். ஏன், ஒரு ரோவை கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த ரோக்குள்ள என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். இப்ப பாருங்க, அடுத்து என்ன பண்றேன், இன்னொரு டம்மியா ராஜ். அடுத்து டேபிள் டேட்டா இன்னொன்னு கிரியேட் பண்றேன், குமார், ராஜ்குமார் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து மூணாவதா ஏஜுக்காக கொடுக்குறேன், டேபிள் டேட்டா. ஏஜ் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு Ctrl S அழுத்திக்கிறேன். Ctrl S. இப்ப என்ன இருக்கும், எனக்கு ஒரு டேபிள் ஹெட்டிங் எனக்கு வந்திருக்கணும், அது கீழே 2 டேபிள் டேட்டா வந்துருக்கும். Ctrl S அழுத்திக்கிறேன். இப்போ என்னுடைய குரோம் ப்ரௌசர் போறேன், நான் வியூ பண்ணி பாக்குறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். அப்துல், ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்துல், செகண்ட் நேம் வந்து, லாஸ்ட் நேம் வந்து ரஹ்மான், ஏஜ் வந்து 29, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராஜ், லாஸ்ட் நேம் வந்து குமார், ஏஜ் வந்து 25. ஆனா என்னங்க வரல, பார்டரே எனக்கு வரல. என்ன வரல, நல்ல வார்த்தை நோட் பண்ணுங்க, என்ன வரல, பார்டர் வரல. அப்ப என்ன பண்ணும், சிம்பிள்ங்க, உங்களுக்கு அழகா கொண்டு போற பாருங்க. டேபிளுக்கு தான் எனக்கு என்ன வரணும், பார்டர் வரணும். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு பார்டர் டைப் பண்றேன். அந்த பார்டர் எனக்கு திக்னஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பார்டருக்கும் ஒரு திக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 5 பிக்சல் பார்டருங்க அப்படின்னு Ctrl S அழுத்திக்கிறேன். இப்ப நான் போய் என்னோட குரோம்ல நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். அழகா வந்துருச்சுங்க டேபிள். சிம்பிளுங்க, டேபிள் அவ்வளவுதான், டேபிள் வேலை முடியுது. பார்டர் வந்துருச்சு, டேபிள்ல 5 பிக்சல் கொடுத்தனால எனக்கு என்ன இருக்கு, இந்த 5 பிக்சல் வந்திருக்கு. இப்ப பாருங்க, மறுபடியும் எடிட்டருக்கு போறேன், போயிட்டு 5 பிக்சல் பதில 10 பிக்சல் கொடுக்குறேன். என்னங்க ஆயிருக்கணும், இன்னும் கொஞ்சம் போல்டா வந்திருக்கணும். போறேன், குரோம் ப்ரௌசர் போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன், போல்டா வந்துருச்சு. இப்படி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு பார்டர் நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் என்னன்னு பாருங்க, ஆனா வித் அண்ட் ஹைட் வார்த்தையை நோட் பண்ணுங்க. நமக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னா, வித் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, ஹைட்டும் சின்னதா இருக்கு. அதனால நமக்கு என்ன,
வித் ஹைட் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா அதோட சைஸ் வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகுது. அதனால நமக்கு வித்தை அதிகப்படுத்தணும், ஹைட்டையும் அதிகப்படுத்தணும். மறுபடியும் நம்மளோட கோட் எடிட்டர் போறேன். கோட் எடிட்டர் போயிட்டு நான் என்ன பண்றேன்னு சொன்னா என்ன மாத்த போறோங்க, வார்த்தை நோட் பண்ணுங்க. என்ன மாத்த போறோம், வித்து மாத்த போறோம். வித்து அடிச்சு ஈக்குவல் டு போட்டு அதுக்குள்ள வேல்யூ வித் எவ்வளவு வரணும் அப்படின்னா எனக்கு 300 பிக்சல் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளவுதான். வித்து பெருசா பாத்தீங்கன்னா இல்லையா, முன்னை விட வித்து இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் புரியும். 3க்கு பயானா 700 அப்படின்னு போடுறாங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். வித்தோட சைஸ் இப்ப அளவு பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். வித்து பாத்தீங்களா பெருசாச்சு. இப்ப என்னங்க எனக்கு வேணும், ஹைட் வேணும். வார்த்தை நோட் பண்ணுங்க, எனக்கு ஹைட் வேணும். அப்ப என்ன கொடுக்க போனோம், டேபிள்ல போயிட்டு நான் ஹைட்னு கொடுக்குறேங்க. சிம்பிள் HEIGHT ஹைட்னு கொடுக்குறேங்க. ஹைட் வந்து எனக்கு ஒரு 500 பிக்சல். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். போய் என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேங்க. அழகா வந்துருச்சு பாருங்க ஹைட். ஆனா ரொம்ப போயிருச்சு. அப்ப என்ன பண்ண போறேன், கோஎடிட்டர் போயிட்டு ஹைட் கொஞ்சம் குறைச்சி ஒரு 300 கொடுத்து பாக்குறேன். கண்ட்ரோல ரீஃப்ரெஷ் பண்றேன். போதுமானதுங்க, இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றேன், ஹைட் வித் கொடுத்தாச்சு. ஆனா பாருங்களேன், இது கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த அலைன்மெண்ட் பாருங்க, லெஃப்ட்ல இருக்கு, நல்லா லெஃப்ட்ல ஒட்டி அலைன்மெண்ட் என்ன இருக்கு, இதோட ஒட்டி மார்ஜினோட, இந்த மார்ஜின் சொல்லுவாங்க இதுக்கு பேரு, மார்ஜினோட ஒட்டி இருக்கு. இந்த அலைன்மெண்ட் எனக்கு தப்பா இருக்கு. என்னங்க அப்படித்தானே சொல்லணும், அலைன்மெண்ட் தப்பா இருக்கு. எனக்கு சென்ட்ரல் இருந்துச்சுன்னா அழகா இருக்கும். வார்த்தையை நோட் பண்ணுங்க, என்ன தப்பா இருக்கு, அலைன்மெண்ட். அப்படியே போறோங்க டேபிளுக்கு. சிம்பிளுங்க கோடிங்க. என்ன நான் மாத்த போறேன், அலைன். அலைன் டைப் பண்றேங்க. டைப் பண்ணிட்டு என்ன வேணும், எனக்கு சென்டர்ல வேணும். அலைன் என்ன ஆகணும், சென்டர் ஆகணும். கோடிங் சிம்பிளுங்க. கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிட்டு நான் என் பேஜுக்கு மறுபடியும் போறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். சென்டர் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, அப்படியே சென்டர் ஆயிடுச்சு. இப்ப இந்த அலைன்மெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ரைட்ல போகணும். அலைன்மெண்ட் ரைட்ல போகணும். வார்த்தையை நோட் பண்ணுங்க, அலைன்மெண்ட் தான். இப்ப போறேன், இந்த அலைன்மெண்ட் இடத்துல சென்டருக்கு பதில நான் ரைட்னு அடிக்கிறேங்க. சிம்பிள் RIGHT. கண்ட்ரோல் S அழுத்துறேன். மறுபடியும் என்னோட குரோம் ப்ரௌசருக்கு போறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். அழகா பாருங்க ரைட் சைடு போயிருச்சு. லெஃப்ட் சைடு டிஃபால்ட்டாவே எல்லாமே லெஃப்ட் சைடு தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா லெஃப்ட்னு கொடுத்தா லெஃப்ட் சைடு வந்துருங்க. அதையும் செஞ்சு காட்டிடுறேனே. இந்த ரைட்டுக்கு பதில் நான் அலைன் லெஃப்ட்னு கொடுக்குறேன். உங்க கையை பார்த்துக்கோங்க, நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கீங்க, நேரு அந்த நேர்ல லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா லெஃப்ட்னு கொடுக்குறேன். LEFT லெஃப்ட். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல அழகா லெஃப்ட்ல போயிடுச்சு பாருங்க. எனக்கு சென்டர்ல இருந்தாதாங்க அழகா இருக்கும். மறுபடியும் கோஎடிட்டர் போய் நான் சென்டரை மாத்திக்கிறேன். சென்டர். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். சென்டர் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள் கோடி. இப்ப பாருங்க, நம்ம என்னைக்குமே நம்மளுடைய சேனலோட ட்ரிக் என்னன்னு சொன்னா பழச ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வெப் டெவலப்பர் எப்படி இருக்கும்னா புதுசா கிரியேட்டிவிட்டியா யோசிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அவன் தாங்க டெவலப்பர். எனக்கு அது நேவ் பார் வந்து சைட்ல வரணும், அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த கலர்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் இந்த கலர்ல இருக்கணும், அந்த டேபிள் வந்து கொஞ்சம் அந்த பிக்சல் கொஞ்சம் குறைச்சோம்னா, இதே ஒரு டெவலப்பரா இருந்தா சொன்னா இந்த இடத்த கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்திருப்பாரு. ஏன்னா இந்த அகலம் வித்து வந்து கொஞ்சம் கேப் ரொம்ப இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இதெல்லாம் யாருங்க பார்க்கணும், டெவலப்பர் யோசிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இந்த டேபிளுக்கு பின்னாடி ஒரு இமேஜை கொண்டு வந்து டைப் பண்ணலாமா? ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம், இமேஜ் எப்படி நம்ம கொண்டு வரணும் சொல்லி போன வீடியோல பார்த்தோம். இப்ப பாருங்க, நான் குரோம் ப்ரௌசருக்கு போறேன். ஒரு இமேஜை நான் நம்ம டெவலப் பண்ணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு அடிக்கிறேங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் நான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வருது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ல நான் என்ன பண்றேன்னு சொன்னா ஏதோ ஒரு இமேஜ், இந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கு. கண்ட்ரோல் இது பண்றேன், ஒரு கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுக்கும்போது எங்க சேவ் பண்ண நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃபோல்டர், இந்த HTML ஃபோல்டர் எங்க இருக்கோ அங்கதான் போய் சேவ் பண்ணும். அப்போ டெஸ்க்டாப்புக்குள்ள HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் எனக்கு என்ன இருக்கு, இந்த HTML ஃபைல் இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு அந்த இமேஜுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். இமேஜ் ஃபுல்லாவே அடிக்கிறேன், image1 என்று தட்டிடுறாங்க. வேலை முடியுதாங்க. இப்ப என்ன பண்றேன், என்னுடைய எடிட்டருக்கு போறேன். பார்த்தா இங்கே வந்துச்சு பாருங்க, image1.jpg. எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு,
இந்த HTML in 10 days கீழே வருது பாருங்களேன், HTML in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் இந்த இமேஜ் டேக் இருக்கு. இந்த இமேஜ் டேக்ல நான் என்ன செய்றேன், இப்போ நான் இந்த இமேஜ் டேக்ல கொண்டு வர போறேன். இமேஜ் டேக் எங்க கொண்டு வரணுங்க, டேபிளுக்கு கொண்டு வரணும். நல்லா கான்சென்ட்ரேட்டா இருங்க. எங்க கொண்டு வரணும், டேபிளுக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல போறேன், நான் ஸ்டைல் என்னங்க பண்ண போறேன், நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த பேராகிராஃப் டேக் என்ன பண்ணியிருந்தோம், டே 3ல பேராகிராஃப் டேக்ல வரும்பொழுது ஸ்டைல் அப்படின்னு ஒன்று கால் பண்ணும். ஸ்டைல் பண்ண போறேன், என் டேபிளுக்கு நான் ஸ்டைல் கொடுக்க போறேங்க. டேபிளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுத்தா என்னங்க அர்த்தம், ஸ்டைல் தான் பண்ண போறேன். அப்போ நான் ஸ்டைல் கொடுக்க போறேன். ஸ்டைல் என்ன கொடுக்க போறேன், பேக்ரவுண்ட் இமேஜ். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. என்னங்க பண்ண போறேன், பின்னாடி என்ன கொண்டு வர போறேன் முடிவு பண்ணாச்சு, பேக்ரவுண்ட் இமேஜ் கொண்டு வர முடிவாச்சு. அப்போ அந்த இமேஜோட URL நான் கால் பண்ணும். அப்ப என்ன பண்ண, URL அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உள்ள சிங்கிள் கோட்டேஷன் போடணும், டபுள் கோட்டேஷன் பண்ணுமா சொல்லுங்க பாப்போம். சிங்கிள் கோட்டேஷன் போடணுமா, டபுள் கோட்டேஷன் பண்ணுமா, சிங்கிள் கோட்டேஷன் தான் போடணும். ஏன், வெளியே நாம டபுள் கோட்டேஷன் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், உள்ள சிங்கிள் கோட்டேஷன் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்டேஷன்ல போடுறேன். அந்த இமேஜோட நேம் போடணும். இமேஜோட நேம் என்ன, image1.jpg. இந்த .jpg எப்படி பார்க்கணும்னு நேத்து கிளாஸ்ல சொன்னேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா புது சப்ஸ்கிரைப் யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாம போயிடும். நான் பேஜுக்கு போய்க்கிறேன். இந்த டெஸ்க்டாப்புக்குள்ள HTML 10 daysக்குள்ள இந்த இமேஜ் இருக்கு. ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஆப்ஷன் வரும். அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண இந்த இடத்துல பாருங்க, இமேஜோட நேம் இது, image1ங்கிறது இமேஜோட நேம். .jpg இங்க இருக்காங்க, இதுதான் இமேஜோட டைப்பு. இப்ப நான் பார்த்தாச்சு. அப்ப இமேஜ் நேம் போட்டு அந்த டைப் என்ன நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த இமேஜ் டேபிள் அந்த டேபிள் பின்னாடி வந்திருக்கணும். Ctrl+SL சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய குரோம் ப்ரௌசருக்குள்ள போறேன். போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். அழகா வந்துரும் பாருங்க, அழகா வந்துருச்சுங்க, அழகா வந்துருச்சு. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அழகா வந்துருச்சுங்க. இவ்வளவுதாங்க டேபிள். கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. அது உங்களுடைய வேலை. ஓகே, நன்றி நண்பா.